வேதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் பாடையும் அனுபவித்த ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனாலை பாராட்டை பெற்றவர். அவர் ஒரு வெளிப்பாடு நிறைந்தவராக இருந்தார். அந்த வெளிப்பாடு தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றினது. இன்னைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லாதபடியினால தான் நாம் மீண்டு வர முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை, தோற்று போன இடத்திலே நிற்கிறோம். அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நம்மால் போக முடியவில்லை. தேவனை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு, அல்லேலூயா, உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் வேணும். அந்த சரியான வெளிப்பாடு இருந்தால் நிச்சயமாக நாம் தோற்று போனவர்களாய் அல்ல, முடங்கினவர்களாய் அல்ல, ஜெயிக்கிறவர்களாக, எழும்பி பிரகாசிக்கிறவர்களாகத்தான் இருப்போம். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும், பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இது யாருடைய வெளிப்பாடுன்னா, யோபு என்கிற ஒரு பக்தனுடைய வெளிப்பாடு. இவர் இது எப்போ எழுதுறாரு? நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்போது எழுதுறாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தன் குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறார். கொஞ்ச நஞ்ச இழப்புகள் அல்ல, மிகப்பெரிய இழப்பு. அவைகளெல்லாம் சந்தித்த பின்பு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்போ சொல்லுவோம்னா, நம்ம ஜெயிச்சுட்டு வந்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம சொல்லுவோம், கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், சுகமாக்குவார், ஏன்னா என்னை சுகமாக்கி இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதனால உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னு சொல்லலாம். ஆனால் யோபு அந்த கட்டத்தில் அவர் சொல்லவே இல்லை. அவர் இழந்திருந்த காலத்தில், நஷ்டப்பட்டிருந்த காலத்தில், கலக்கத்தோடு, வேதனையோடு, புலம்பலோடு, அழுகையோடு இருந்த காலகட்டத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை. அப்படி என்னங்க இழந்துட்டாரு? 10 பிள்ளைங்களை ஒரே நாளில் இழந்துட்டார். 10 பிள்ளைகள் ஒரே நாள் மரித்து போனார்கள். 500 ஏர்மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், தன் சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போனான், அத்தனையும் இழந்து போயிட்டான். அப்புறம் என்னதான் பாக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சரீரத்தின் அழகு எல்லாம் போச்சு. சொரிஞ்சு 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 கொப்பளங்கள் வந்து அவன் அழகு தோள்கள் எல்லாம் பிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சது. அப்பேற்பட்ட சரும வியாதி, மனைவியின் அன்பையும் நேசத்தையும் இழந்து போனான். அல்லேலூயா. நிறைய வீடுகளில் எல்லாமே செய்யும் போதே சில வீட்டில் வாழவே முடியாது, பாவம். எல்லாத்தையும் இழந்துட்டான்னா அந்த மனைவி எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அன்பையும் நம்பிக்கையும் இழந்து போனான். இதையெல்லாம் இழந்து போய் ரோட்டில் போகும்போது ஊரில் இருக்கிற மரியாதை இழந்து போனான். வசனம் சொல்லுகிறது, அவன் போகும்போது வாலிபர்கள்லாம் மிரண்டு வழி விடுவாங்களாம், முதியவர்களாம் எழுந்து வணக்கம் சொல்லுவாங்களாம். அவ்வளோ மரியாதையாக இருந்த மனுஷன் எல்லாம் இழந்து போய், எல்லாம் கஷ்டப்பட்டு, நண்பர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, நீ ஏதோ பாவம் பண்ணிட்டடா, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படிலாம் சொல்லி தூஷிக்கிற நேரத்தில், அந்த வேதனைகளோடு இருக்கும்போது தான் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தால் மட்டும்தான் அல்லேலூயா வரும், இல்லாட்டி வராது. நிறைய மக்கள் இன்னைக்கு பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்பிரிட்னஸ், ஆவியில் தாகமோ ஏக்கமோ அந்த வாஞ்சையில் குறைஞ்சி போயிருந்த பார்க்க முடியுது. நான் சொல்கிறேன், இந்த உலகம் உங்களுக்கு சதமானது கிடையாது. இந்த காலவேளையில் நான் சொல்லுகிறேன், யோபுவை நினைத்து கொள்ளுங்கள். தன் கஷ்டத்தில், தன் பாடில், உபத்திரவத்தில் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.